வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் உலகில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான செய்தியோடு தான் இப்போ நான் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஐபிஎல்லேருந்து 2 முக்கியமான வீரர்கள் தங்கள் அணியிலேருந்து விலகப் போவதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அப்படி எந்த 2 வீரர் அப்படின்னு பார்க்குறீங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியிலேருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் விலகப் போவதாகவும், ப்ளஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமை சஞ்சு சாம்சன் விலகப் போவதாகவும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இது உண்மைதானா? சஞ்சு சாம்சன் விலகுனா ராஜஸ்தானுக்கு எந்த மாதிரி எஃபெக்டை உருவாக்கும், ப்ளஸ் அவர் எந்த டீமில் ஏழை எடுப்பாங்க, ப்ளஸ் அதே மாதிரி சிஎஸ்கே டீம்லேருந்து நம்மளோட தலைமை அஸ்வின் விலகினார் அப்படின்னா பார்த்தா சிஎஸ்கேக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சஞ்சு சாம்சன் அண்டு நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 பேருமே தங்களோட அணியிலேருந்து எங்களை விட்டுருங்கப்பா, நாங்கள் வேறு டீமுக்கு போகிறோம் அப்படின்னு அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டை சொல்லியிருக்கதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ப்ளஸ் அதை பார்த்திங்கன்னா 1 by 1 டீட்டெயிலாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு சஞ்சு சாம்சனை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸில் ரொம்ப காலமாகவே கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு. ப்ளஸ் அவர் விளையாடுறது மட்டும் இல்லைங்க, ப்ளஸ் அந்த டீமை லீட் பண்ணியிருக்காரு, கேப்டன்சியும் பண்ணியிருக்காரு. கேப்டன்ஷிப் பண்ணி நல்ல ஒரு பொசிஷன்லேயும் அந்த டீமை கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ப்ளஸ் அவரோட கேப்டன்சி சூப்பராகவும் இருந்திருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸில் அவரோட கேப்டன்சி சூப்பராக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2025 இந்த வருஷம் 2025 ஐபிஎல் நடந்தப்போ சஞ்சு சாம்சன் பார்த்திங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நிறைய மேட்சஸ் அவர் விளையாடவும் வைக்கல. ப்ளஸ் அவருக்கு பல கேப்டன்சியும் மாற்றினாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சனுக்கும் அவங்களோட டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு அரசல் புரசலாக போயிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பார்த்திங்கன்னா என்ன உங்கள் டீம்லேருந்து என்ன விடுவிச்சிருங்க. அதாவது மெகா ஏலம் வரும்ல, டிசம்பர் மாதம் மெகா ஏலம் வரும். அதற்கு முன்னாடி என்ன ராஜஸ்தான் டீம்லேருந்து விடுவிச்சிருங்க அப்படின்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட. ப்ளஸ் அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இந்த மாதிரி சஞ்சு சாம்சன் ஏற்கனவே முன்னே பார்த்திங்கன்னா பல பிரச்சனை சிஎஸ்கே டீமில் இணைய போகிறாரு, சிஎஸ்கே இணைய போகிறாரு, ஏதோ ஒரு மஞ்சள் டிஷர்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணாவே பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேல இணைய போகிறாருப்பா, அதுக்கான சிக்னல் தான்ப்பா அப்படின்ட்டு பல மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அவர் டீம் விலக போகிறாங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் அவங்க டீம்லேருந்து விலகிட்டாங்கன்னா யாரெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சிஎஸ்கேயும் ரொம்ப ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே டீம் கூட அவருக்கு அவரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் பார்த்திங்கன்னா அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி பல தகவல் வந்துட்டுருக்கு. சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி தான் கேப்டன்ஷிப் பண்ணிடுறாங்க. எம்எஸ் தோனி தான் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் இருக்கார். இப்போ சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே டீம் எடுத்தாங்கன்னு வச்சுங்க, ப்ளஸ் நல்ல ஒரு பாயிண்ட்டுங்க, நல்ல ஒரு வேல்யூபிள் பிளேயர் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும். பேட்டிங்கும் சூப்பராக பண்ணுவார், கேப்டன்சியும் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி நல்லா கூலாக காமாக இருப்பார். எம்எஸ் தோனி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி கூலாக காமாக இருப்பார். இவருக்கு பதிலாக இப்போ வயசு வேறு ஆகிட்டு இருக்கேன் எம்எஸ் தோனி, அவருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேப்டனும் கிடச்சிக்கிட்டாரு, விக்கெட் கீப்பிங் கிடச்சிட்டாரு. ஆல்ரெடி இருக்கிறாங்க விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஒரு கேப்டனாகவும் ப்ளஸ் விக்கெட் கீப்பராகவும் டோனிக்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தார்னா சிஎஸ்கே டீமுக்கு நல்ல ஒரு பலம் தான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினை பற்றி நம்ம பார்ப்போம். ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியன் டீமில் சும்மா வேறு லெவலில் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், அதனால ஒரு பெஸ்ட்டு ஸ்பின்னர்னே சொல்லலாம். அவர் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீமில் தான் பார்த்திங்கன்னா ஆரம்பகால கிரிக்கெட்டை ஆரம்பித்தார்னே சொல்லலாம். கிரிக்கெட் வாழ்க்கையை சிஎஸ்கே டீமில் தான் ஆரம்பித்தார். ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பவுலர், நல்ல ஒரு பெஸ்ட்டு ஸ்பின்னர். அவர் பார்த்திங்கன்னா இப்போ என்ன சிஎஸ்கே டீம்லேருந்து என்ன விடுவிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அப்படி அவர் வெளியே போனார்னா சிஎஸ்கேக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது நமக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் அவர்கிட்ட பெரிய டிஎன்பியில் சூப்பராக விளையாண்டாருங்க. தமிழ்நாடு பிரீமியர் லீக்கில் அஸ்வின் போன வருஷமும் நல்லா விளாண்டார், இந்த வருஷமும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பெஸ்ட்டு பேட்டிங்லேயும் காமிச்சார், பெஸ்ட்டான பவுலிங்லேயும் காமிச்சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐபிஎல்லே அவருக்கு நிறைய முறை சான்ஸ் கொடுத்தாங்க. முன்னாடியே அவர் இறக்கி விட்டு விளையாட விட்டாங்க. ஆனால் அவர் அதை சரியாக பயன்படுத்திக்கல. பவுலிங்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய இன்ஃபெக்ட் க்ரியேட் பண்ணவே இல்லை இந்த வருஷம். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய மேட்ச் ரெஸ்ட்டும் பண்ணாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இவர் என்ன இந்த டீமில் விலக்குங்கப்பா என்ன சொல்கிறாரா என்னன்னு தெரியல. அப்படி விலகினார்னா சிஎஸ்கே டீமுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தாங்க. ஏன்னா ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஸ்பின்னர் நம்ம டீமை விட்டு வெளியில் போகும்போது எந்தளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இவர் வெளியே போனார்னா இவரை பார்த்திங்கன்னா மற்ற டீம்ஸ் வாங்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன்,
சிஎஸ்கே டீமில் விளையாடும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேல இருக்க பிளேயர் வந்து விளையாடுறாங்க. சிஎஸ்கே டீம் வெளியே போயிட்டாங்கன்னா மற்ற ஒரு டீமில் போய் விளையாடும் போது பார்த்திங்கன்னா சும்மா ஃபயர் ஃபேக்டராக விளையாடுறாங்க. அது நீங்கள் ஐபிஎல்லில் ஒவ்வொரு மேட்சஸ்லையும் பார்ப்பீங்க. என்னன்னா பாருங்கள், இந்த வருஷம் 2025 சொதப்புன சிஎஸ்கே பிளேயர் நிறைய பேர் வந்து இந்த வருஷம் மெகா இடத்துல வேறு டீமுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி வேறு டீமில் போய் 2026 ஐபிஎல்லில் ஸோ மரண காட்டுவாங்க. அது என்னமோ நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஏன்னா போன வருஷம் அடிக்கவே இந்த வருஷம் இந்த காட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம வாயிலேயே அது சொல்ல வைப்பாங்க. அதுதான் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 பேருமே இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. சஞ்சு சாம்சனும் விலக போகிறதாகவும் ப்ளஸ் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினும் விலக போகிறதாகவும் இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வரலங்க. அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டேருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வராதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு பொய்யான தகவல்னு சொல்ல முடியாது, உண்மையான தகவல்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உண்மையான தகவல் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஏன்னா டீம் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி சஞ்சு சாம்சன் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சைட்லேருந்து வரணும். ப்ளஸ் அதே மாதிரி சிஎஸ்கே சைட்லேருந்து வந்தால் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீம்லேருந்து அஸ்வின் வெளியே போகிறது எந்தளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்க நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து உள்ள என்ட்ரி கொடுக்குற சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீமில் எடுத்தால் ப்ளஸ் அது எந்தளவுக்கு சிஎஸ்கே டீமுக்கு ஒரு வலுவை சேர்க்கும் அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் அதை இது 2 பேர்த்தையும் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் மனசில் என்ன தோணுது, இவங்க 2 பேர்த்தையும் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்குல்ல அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.